எந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூலும் கிடையாதுங்க. பண்ணை வடிவமைப்புல இதுதான் அப்படிதான் கிடையாது. ஒவ்வொருத்தரோட நிலத்துக்கு ஏத்த மாதிரி, நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி என்ன பர்பஸ்க்காக நம்ம செய்யறோம்ங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்படித்தான் நம்ம பண்ணையை வடிவமைக்கணும். ஏன் பர்பஸ் வேற. என் பர்பஸ சொல்லிட்டேன். நான் பெருசா பண்ணி நான் கமர்ஷியலா மார்க்கெட் கொண்டு போறது இல்ல. 800க்கும் மேற்பட்ட மரபு ரகங்கள் இருக்குது. அதை நான் பாதுகாக்கணும். அதோடைய பேரண்ட் சீட கிராஸ் பாலினேஷன் ஆகாம போட்டு போட்டு எடுத்து அதை பத்திரப்படுத்தி அடுத்த கைக்கு மாத்தணும். எனக்கு எடுத்து வச்சது போக மிச்சத்தை எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன். இப்படி நீங்க வரீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணி விட்டுறது. அப்போ இதுதான் என் பர்பஸ். என் உணவை பூர்த்தி செய்யணும். என்னை சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் என்னால முடிஞ்ச அளவுக்கு உணவு பூர்த்தியை நான் கொடுக்குற அளவுல இருக்கணும். பழங்கள்ல இருந்து காய்கறி, கிழங்குகள். ஏன்னா இப்போ அரிசி போடுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் நானும் அதையே கையில் எடுக்கணும்? எனக்கு தேவையில்லை அது. நானும் அதை எனக்கு தேவையான அதையும் நான் உற்பத்தி பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ ரைஸ் ஃபார்மர்ஸ் எல்லாம் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நான் வாங்கிக்கிடுவேன். என்கிட்ட நான் துவரம் பருப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். பண்டமாற்று முறையெல்லாம் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ இத மாதிரி ஒரு விவசாயிகளுக்குள்ள ஒவ்வொருத்தருமே சப்போர்ட்டிவா இருக்கலாம். இப்ப இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா, இது ஒரு சிறிய இடத்துல எனக்கான உணவு கட்டணை உருவாக்கி வச்சிருக்கிறேன். சின்ன இடம் தான். இத கால்காணி அப்படின்னு சொல்றது உண்டு. சோ இப்ப கால்காணி டிசைன்ல நிறைய டிசைன் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இப்ப வானகத்துல பாத்தீங்கன்னா கால்காணின்னு, இதுக்கு பேர் கால்காணி அப்படிங்கிறது காணி நிலம் தான். ஒரு 33 சென்ட். பட் என்னோடது கொஞ்சம் ஒரு 5 சென்ட் ஏதோ கொஞ்சம் கூட வரும். என்னோட இதை நேர்படுத்திட்டு பண்ணிருக்குது. இல்ல பாத்தீங்கன்னா இதுதான் நுழைவாயிலா வச்சிருக்கிறேன். சோ நுழைவாயில ஒரு மலர் செண்பக பூ அங்க வச்சிருக்கிறேன். அது நம்ம இஷ்டம். இங்க மலர்கள், காய்கறிகள், கனிகள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், கிழங்கு வகைகள், அதே மாதிரி டிப்பர் மரங்கள், உயிர் வேலிகளா இருக்கக்கூடியது. ஏன்னா அந்த உயிர் வேலை நான் கட் பண்ணி மல்ச்சிங்க்கு பயன்படுத்தக்கூடிய மல்ச்சிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய நான் நட்டிருப்பேன். அதே மாதிரி அன்னாச்சி பழத்துல இருந்து எல்லா பழங்களும் இங்க நான் எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதான் லிஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம என்னெல்லாம் சாப்பிடுவோமோ அதை சொன்னோம் இல்லையா, சாப்பிடுறத வளங்க, சும்மா வளர்த்துட்டு அதை சாப்பிடாம வீண் பண்ணக்கூடாது. அப்போ அது மாதிரிதான் நான் லிஸ்ட் பண்ணி தான் இங்க நிறைய பண்ணிருக்குது. கொய்யா இருக்கும், வாசனை மரங்களான இந்த ஆல் ஸ்பைஸ் பிளான்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த பிரியாணி இலை அந்த பிளான்ட் இருந்து, ரம்பை இலையில இருந்து பலா, மா, கொய்யா, சப்போட்டா, வாழை, இப்படி என் உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு நாளைக்கு வயசு ஆயிடுச்சுனாலும் வெளியில போராடி எதுவுமே நம்ம பண்ண முடியல. எதுனாலும் சரி, இன்னைக்கு சர்வீஸா இவ்வளவு சுத்துறோம், எல்லாரும் இதே மாதிரி நஞ்சிலா உணவு கிடைக்கணும்னு ஓடுறேன். நாளைக்கு யாருக்கு என்ன சூழல் எதுவும் தெரியாது. வெளியிலே நான் வரக்கூடாது அப்படிங்கிற சூழல் யாருக்கு எப்படி வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட சூழல்ல கூட பேசாம இந்த தீவுக்குள்ள உட்காந்த மாதிரி உட்காந்துக்கணும்னுதான் நான் இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சோ எனக்கு நல்லா என் உடம்பு நல்லா இருக்கும்போது என் உழைப்பை கொடுத்து இப்பதான் நம்ம பண்ணிக்க முடியும். அப்புறம் என்னால பண்ணிக்க முடியாது. அந்த செட்டப் தான். சோ என் பசங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பணம் சம்பாதிச்சு சேர்த்து வச்சுட்டு போறதை விட அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்குறேன். நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். நல்ல உணவு, நஞ்சிலா உணவை கொடுத்து அவங்கள அப்படி விட்டுட்டு போனாலே போதும். என்ன மாதிரி அவங்களும் வேலை செஞ்சு உணவை எடுத்துக்கிட்டோம், அதை காப்பாத்தி வைக்கிறத தான் நம்ம செய்யணும். அவங்கள நிறைய பணத்தை சம்பாரிச்சு நான் இப்ப போலாம், என் ஜாபை நான் குவிட் பண்ணாம நானும் அந்த லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வாங்கி அதை நான் சேர்த்து வைக்கலாம். ஆனால் அதுல நான் கவனம் செலுத்தினேன்னா என் உணவுல எங்க பிள்ளைங்களுக்கு நான் கவனம் செலுத்த முடியாது. அப்போ எங்க வீட்டுல நாங்க பிரிச்சுக்கிட்டோங்க. எங்க வீட்டுக்கார அந்த பசங்களுக்கான கல்விக்கான அதுக்காக வெளியில வேலைக்கு அவங்க போய் அதை பாத்துக்கிறாங்க. நான் என்னோட ஃபேமிலிக்கான ஆரோக்கியத்துக்கான வேலையை பண்றேன். இப்ப ஆரோக்கியத்துக்காக நான் பண்ணும்போது நான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கும் தெரியுமா? ஒரு நஞ்சான உணவுகளை நான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். நான் நிறைய சம்பாதிக்கிறத வச்சுட்டு உணவை வாங்கி கொடுக்குறேன், நஞ்சுதான். அதை சாப்பிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு உடல் உபாதைக்கு நான் எவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அந்த பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போய் பணமா சம்பாதிக்கிறதுக்கு பதிலா உணவா சம்பாதிச்சுக்கிறேன். அந்த உணவு மூலியமா எக்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நமக்கு கொஞ்சம் விற்பனை பண்றது மூலியமாக இங்க நடக்கிற மற்ற செலவுகளுக்கு அதுக்கான பணத்தை நான் இதுல இருந்தே ஈட்டிக்கிறேன். இப்ப பாத்துருப்பீங்க, அங்க ஒரு சீட் பேங்க், ஒரு ட்ரைனிங், ஒரு கல்வியலுக்கான ஒரு சூழல் அங்க இருக்கணும். அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா என் உழைப்புல வேண்டாததான் நான் நிறைய பயன்படுத்துறது எனக்கு பிடிக்கும். எது வேஸ்ட்ன்னு பண்றாங்களோ, வேணும்னு ஒதுக்கப்படுதோ அது பயனுள்ளதா மாத்தணும்னு நினைப்பேன். அப்படிதான் மாத்திட்டு இருக்கேன். இந்த பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கல்லுகள் எல்லாம் நான் ஏற்கனவே இருந்ததுல இருந்து உடைச்சி எடுத்து வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மணல் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வெளியில ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எப்படி
நிறைய பேர் கேட்கறது உண்டு. அப்ப வருமான பணம் அது இல்லாம செலவு என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய ட்ரைனிங் செஷன் தேர்ட் பார்ட்டிஸ் எடுக்கிறதுக்கு மூலியமா எனக்கு கிடைக்கிற ஹானரோரியம் இதெல்லாமே சேர்த்து வச்சு ப்ராப்பரா இங்க ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கேன். அந்த காசை எடுத்துட்டு போய் அப்படி நான் செலவு பண்ணிட்டனாலும் செலவு பண்ணிட்டு போயிடலாம். பட் அப்படி இல்ல, அந்த 500 100 ரூபாய கூட அப்படியே வச்சு அதுக்கு தான நோட்டு மாறாம வைப்பேன். எனக்கு அந்த ஒரு பழக்கம் உண்டு. ஏன்னா நான் அந்த பினான்ஸ்ல அந்த ஒர்க் பண்ணேன் ஃபர்ஸ்ட், அதனால அதுல ரொம்ப அது கவனமா இருப்பேன். அப்படி வச்சுதான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். சோ இப்ப இந்த தென்னை மரத்துல இருந்து எனக்கு ஒரு இன்கம் வருதுங்க, நல்ல இன்கம் தென்னை மரத்துல இருந்து வருதா, அந்த இன்கம் நான் என்ன பண்றேன், இது சார்ந்த செயலுக்கு நான் பயன்படுத்திக்கிறேன். முக்கியமா நஞ்சிலா உணவை என் குடும்பத்துக்கு பண்றேன். வாங்க போலாம். வெல்கம் டு சீட் ஐலாண்ட் ஃபுட் ஃபாரஸ்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா கொடி ரகங்கள் வைக்கிறேன். பீர்க்கங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது பீர்க்கங்காய். இது எல்லாமே பீர்க்கங்காய் ரகம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இங்க நான் எப்படி நடவு பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே டைத்துல நடவு பண்றது கிடையாதுங்க. ஏன்னா நான் கமர்ஷியலா பண்ணல, என் உணவு தேவை வெவ்வேறு டைம்ல இருக்கும். டெய்லி நடுவேங்க நானு. அந்த சீசனுக்குள்ள எதெல்லாம் தேவையான சரியானதோ அதெல்லாம் நடுவேன். வெண்டைக்காய் இந்த மாசம் பூரா நடலான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு 4 வெண்டை செடி விதையை நடுவேன். அடுத்து கேப் எல்லாம் இருக்கிற எங்கெங்கன்னு பாத்துட்டு 4 நாள் கழிச்சு அங்கேயும் வெண்டைக்காய் திரும்பவும் நடுவேன். இப்படி நடும்போது என்ன ஆகும்னா, வெவ்வேறு ரகங்கள் எப்படி நடும்போது அந்த விதைக்கு விடுறத கிராஸ் ஆகாம எடுத்துருவேன். ஒரு விஷயம், வேற டைத்துல மலர்கள் வரும். அதுக்கு மேல வந்து கிராஸ் ஆகி வர்ற காய்கறிகளை நான் சாப்பிட்டுக்கிடுவேன். ஆனா விதைக்கு மட்டும் கிராஸ் ஆகாம பார்த்து கவனமா எடுப்பேன். அதுல ரொம்ப கவனம் செலுத்துவேன். இந்த தாய் வித்தை காப்பாத்துறதுனால அதுல கவனமா இருப்பேன். சோ வெவ்வேறு டயத்துல தான் நான் நடவு பண்ணுவேன். ஏன்னா இங்க ஏன் தேவை என்னோடது வேற, நான் மொத்தமா கொண்டு போய் விற்பனை என்னோடது கிடையாது. இங்க வர்ற காய் எனக்கு எங்க அண்ணனுக்கு நாங்க எடுத்துக்கிறோம், எடுத்தது போக நாங்க விதைக்கு விட்டுக்கிடுவோம். சோ அப்ப அந்த விதைகளை என்ன மாதிரி நிறைய பண்ண விருப்பப்படுறவங்களுக்கு நாங்க பகிர்ந்து கொடுத்துறது. வாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. ஏன் இந்த வெண்டை செடி குட்டையா சின்னதா இருக்குது, ஏன் இந்த வெண்டை செடி பெருசா இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொன்னத, என்னோட உணவு இதுக்காக. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற ரகங்கள். இது வேற ரகம், அது வேற ரகம். இப்ப கரெக்டா அந்த சைஸ் அந்த ரகம் கரெக்டா வரதை மட்டும் விதைக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் கிராஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் அதெல்லாம் கவனம் செலுத்த மாட்டேன். பறிச்சு சமையலுக்கு போயிடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் மறைஞ்சிருக்கும், நிறைய காய்கள் இருக்கும். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் நட்டுட்டு வருவேன். இங்க பாருங்க, இப்பதான் இது படருது, அந்த இடத்துல இப்பதான் முளைக்குது. சோ இது ஒன்ஸ் முடிக்கும் போது நமக்கு இந்த கொடி வகையில் பொறுத்த வரைக்கும் இங்க போய் இடையில ஊடால நட முடியாது, நிழல் அடி ஆயிடும், மேல வளர்ந்து வராது. சோ அங்க வேற மாதிரி செட்டப். இப்ப இந்த மிச்ச பாதி என்ன பண்ணுவேன், அது முடியற ஸ்டேஜ்ல இந்த பக்கம் இருந்து எனக்கு புடலங்காய், பீக்கங்காய், காய்கறி கொடிகளுடைய காய்கள் எனக்கு கிடைச்சிடும் உணவுக்கு. இப்போ அந்த எண்டு வரைக்கும் போலாம். வாங்க இப்படி சென்டர்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா பன்னீர் திராட்சை இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டுலயும் நான் வச்சிருக்கிறேன். சோ இதுல வந்து நம்ம படந்து எனக்கு போய்க்கும் காய்கறிகள். 2 பன்னீர் கிரேப்ஸ் சுத்திக்கு வச்சிருப்பேன். சோ எனக்கு எதுங்க, ஆமா ஆமா ஆமாங்க, நீங்க தான் ஃபுட் ஃபாரஸ்ட் பத்தி கேட்டீங்களா நேத்து? இதாங்க ஃபுட் ஃபாரஸ்ட். அது வந்து அது என்னன்னா மெழுகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க. ரிச் கார்டு, இது வந்து ரிச் கார்டு, அது ஸ்பாஞ்ச் கார்டு, பேக்ஸ் கார்டு சொல்லுவாங்க. அது நிறைய இருக்குதுங்க. அந்த பக்கம் அந்த வேலிகள் எல்லாம் வச்சிருப்பேன். அது பெரிய பராமரிப்பே தேவையில்லைங்க, சும்மா சீடு போட்டாலும் எதுவுமே பராமரிப்பு இது வரைக்கும் எந்த தெளிப்புமே கொடுக்கல. அதுவும் அப்படித்தான், அது பாட்டுக்கு படந்து அங்க வந்துக்கும். ஒவ்வொரு டைம் மாத்தி நான் வைப்பேன். இப்ப சித்திரை மாசத்துல அது இந்த பக்கம் கேப் விட்டுருக்கோம் பாருங்க, வேற வச்சுக்கிறது. பீர்க்கங்கால நிறைய வெரைட்டிஸ் உண்டு. எதுங்க, ஆமா, வெயில் நல்லா இருந்தாலும் தாங்கி வளரும், பூச்சி தாக்குதல்கள் எதுவுமே இருக்காதுங்க. எல்லாமே இருக்கணும். ஒரு மலர்கள் பார்த்த உடனே கொஞ்சம் உள்ள என்டர் ஆகுறோம், ஒரு ரோஸ் செடி இருந்தாலுமே நல்லா இருக்கும். அதனால எல்லாத்தையுமே உள்ள வச்சிருப்பேன். இப்போ இதுல இருந்து இது ஒரு வகையான வெண்டைக்காய் இருக்கும். இங்க வந்து எனக்கு பாத்தீங்கன்னா மயில் தொல்லை ரொம்ப ஜாஸ்திங்க. இப்ப இந்த மாதிரி நான் செட்டப் பண்ணும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது மயில். ஆனாலும் இப்ப மூடாக்கு இருக்குன்னா மூடாக்க பூரா களைச்சு விட்டு எடுத்து விடும். இப்ப மூடாக்கு நான் நெல்லு இதைத்தான் அந்த பழைய இதை வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும், அதை வாங்கி நான் மூடாக்க அமைச்சிருக்கேன். இங்க மல்ச்சிங் மட்டும்தாங்க, எந்த ஒரு தெளிப்புமே இது வரைக்குமே எதுவுமே கொடுக்கல. வர்றது வரட்டும். இங்க என் உழைப்போ, அங்க நான் தெளிப்பு கூடுறதுக்கு ஆகக்கூடிய நேரங்களோ, அதுக்கு செலவு பண்ற அந்த செலவீனங்களோ எதுவுமே இங்க கிடையாது. எனக்கு எல்லாமே உள்ள வந்து இப்படி நின்னுக்கோங்க, அங்க நிக்கிறவங்க எல்லாருமே வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோல வேற டைப் ஆஃப் வெண்டைக்காய் போட்டிருப்பேன். அதுலயே வந்து கொத்தவரங்காய் செடி ஒண்ணு அந்த பக்கம் இருக்கும். சென்டர்ல இந்த கிராப்பை வச்சிருக்கிறேன். இது வந்து
எனக்கு வர்றது வரட்டும். இது புறா மரபு ரக மக்காச்சோளங்கள் தான், வெள்ளை மக்காச்சோளம். அந்த பூ பாத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்பவுமே நான் சொன்னேன் இல்லையா, நடக்கிற இடத்துல விதைக்காதீங்க, விதைக்கிற இடத்துல நடக்காதீங்க, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப இங்க எங்கேயுமே நான் மிதிக்க கூடாது, இங்கதான். அப்ப இது பாத்தீங்கன்னா இறுகி போயிருக்கும், இது பாத்தீங்கன்னா அப்படி பொலவளப்பா இருக்கும். அதே மாதிரி மல்ச்சிங் போட்ட இடத்துல வேற லெவல்ல இன்னும் இருக்கும். இது ரெண்டும் ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கா இது மல்ச்சிங் எதுவுமே நான் பண்ணல. பட் மல்ச்சிங் போட்ட இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொதபதப்பு தன்மை, அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும். சோ இதுதான் ரொம்ப நமக்கு முக்கியம். சூரிய ஒளியை முழுக்க முழுக்க இலைகள் இலத்தலைகள் தான் நமக்கு வந்து அறுவடை பண்ணணும், மண்ணு அறுவடை பண்ணக்கூடாது. சோ அது வந்து பாத்துட்டீங்கன்னா போதும். இதெல்லாம் நான் போட்டுக்கிறேன்னா மயில் வருதா, அப்படி பார்த்தோன்னு இது பெருசா இருக்கா, அதை போய் கொத்தும். என்னோட மத்த பிளான்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாது. போனா போயிட்டு போட்டும், இதுதானே போகும். மக்காச்சோளத்தை சாப்பிட்டுட்டு போனா மத்த கிராப்ப போகும், இது பண்ணிடும், விட்டுடும். முன்னாடி வேற ஒரு செட்டப் இப்படி நேரா போட்டு பண்ணினேன். அப்ப என்ன பண்ணேன்னா சுத்தி சிறுதானியங்கள் கம்பு சோளங்கள் எல்லாம் சுத்தி கலந்தடிச்சு எல்லாத்தையும் விதைச்சு விட்டுறது. அதுங்களை ஃபுல்லா அதை சாப்பிட்டுட்டு போயிரும். நடுவுல இருக்க நிலக்கடலை காப்பாற்றப்படும். மயிலுக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது. அதே மாதிரி மயிலுக்கு மீன் கழிவுகள் எல்லாம் அங்கங்க செதறி விட்டா பண்ண முடியும். இப்ப நான் அதை போய் எடுத்துட்டு வந்து பண்ண ஒரு ஆள் எவ்வளவு செய்ய முடியும்? ஒண்ணு பண்ண முடியாது. அப்புறம் அந்த மாதிரி சூழல் இப்ப இங்க எல்லாமே கொஞ்சம் தரிசா இருக்கிறதுனால எங்க இது இருக்குதோ அங்கதான் வந்து எல்லாமே நிக்கும். சோ அதெல்லாம் பார்த்து அதுக்கேத்த உணவுகளை நம்ம கொடுத்துடணும். இருமுடி எல்லாம் இல்லங்க, சாதாரணமான பாத்தி. அங்க நேத்து நீங்க எடுத்து பாத்தீங்களா, அதே பாத்தி தான், வேற எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம அந்த உழவு ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா களைகளை கொண்டாடுவேன். உண்மையிலே களைகள் வந்து இருக்கணும்னு நினைப்பேன். களை இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. இந்த களைகள் இங்க வருதுன்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு சத்து பற்றாக்குறையை பூர்த்தி பண்றதுக்காகத்தான் அந்த களைகளே நமக்கு வருதுங்க. அப்போ அந்த களைகளை அகற்றாம இப்ப இது இருக்குன்னா, இப்ப நான் தண்ணி பாய்ச்சுமோ இப்ப ஏதோ காய படிக்கிறேன்னா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இப்படிண்டா பிடுங்குறேன்னா போட்டுட்டு போலாம். அகற்றாதீங்க. அங்க இருக்கிற சத்து அங்க அதுக்கு வேணும், அங்க இருக்கிறத நிவர்த்தி பண்றதுக்கு தான் அது வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் வெளியில போட்டு எரிக்கிறதோ வெளியில போட்டுதோ பண்றோம்னா அப்பதான் அந்த சத்துக்களே இல்லாம கொண்டு போய் வெளியில தள்ளுறோம்னு அர்த்தம். அதை செயல் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுங்கிறத விட நான் முழுக்க அனுபவத்துல இதை சொல்லிட்டு இருக்கிறேன். என்னோட நில இதுல இதுதான் என்னுடைய அனுபவங்கள். இப்ப இங்க வெண்டைக்காய் ஒரு ரகம் போட்டிருப்பேன், இடையில இப்பதான் சின்னதா வந்திருக்கும், அது வேற ரகம் வேற. இது காய்ச்சி முடிச்சிடும். இதுக்கான விதைக்கு நான் விட்டுட்டேன். அதுக்கு மேல வரது கிராஸ் ஆனாலும் சமையல் பண்ணிக்கிடுவேன். அப்போ இப்ப போயிட்டே இருப்பேன். இப்ப நான் வந்தேன்னா தண்ணி எதுவும் விடுறேன்னா விதையை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல இங்க ஹோல்ஸ் இருக்குது, இங்க வந்து ஒரு 4 செடி வைக்கலாம். வந்துட்டு உடனே இப்படி ஊடி விட்டுட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், விதையை மட்டும் உள்ள விட்டுட்டு போயிடுவேன். சோ அப்போ எனக்கு தொடர்ந்து இந்த காட்டுக்குள்ள வந்து காய்கனிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வேற, இது வந்து வேற வெண்டை. இது கிளஸ்டர், அதாவது கொத்தா வரக்கூடிய பச்சை வெண்டை ரகம். இதெல்லாம் நாட்டு ரகம் தான். அந்த ரகம் வேற. அது ஆனத்தந்த வடிவுல வரக்கூடிய அந்த ஒரு மாதிரி பிங்க் டோன் வரும், 2 நிறத்துல அப்படி வரும். பட் ஆனத்தந்த வெண்டை அது கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவக்காய் பொரியல், கோவக்காய் கொடி இங்க வந்து நான் ஏத்தி விட்டுருக்கிறேன். சில கோவக்காய் அங்க ஒரு செடி பாத்தீங்கன்னா முன்னாடியே வச்சிருப்பேன், இப்ப காய்க்கிற ஸ்டேஜ் அது வந்துட்டு பிஞ்சு பூ வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு டைமும் நான் சொல்றது அதுதான். இப்படி வரும் மாத்தி நம்ம பண்ணிக்கணும், நம்ம தேவையை பூர்த்தி பண்ற மாதிரி. இது பூராமே மூக்குத்தி அவரை. இதுல வந்து பர்பிள் வெரைட்டி இப்ப பிஞ்சு நிறைய வச்சிருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னா அதை நான் நிறைய வைப்பேன். அது மாதிரிதான் இப்ப இந்த வெண்டைக்காய் எல்லாமே இதெல்லாம் கிளஸ்டர், நிறைய கிளஸ்டரா நிறைய காய்க்கக்கூடியது. கமர்ஷியலுக்கும் ரொம்ப எக்ஸலண்டான வெரைட்டி இது. கிளஸ்டர் கொஞ்சம் கொத்தா நிறைய வரும். இந்த இது பாத்தீங்கன்னா கிரீன் தான், பிரான்சஸ் பாருங்க, நிறைய பிரான்சஸ். கிளஸ்டரும் பழக்கிளையும் ஒண்ணுதான், ஹைபிரிட் கிடையாது. ஒவ்வொரு டைம் இது விதையை எடுத்துக்கிட்டு இது 10 இயர்ஸ்க்கு மேல இந்த ரகத்தை நாங்க வச்சுட்டு, இந்த ரகம் என்கிட்ட இருக்குது. இது பாருங்க நிறைய இவ்வளவு பிரான்சஸ் வந்து நிறைய வரும். இப்படி இந்த கிளஸ்டர் ஓக்ரா. கிளஸ்டரும் பழக்கிளையும் ஒண்ணுங்களா? ஆஹா, டிஃபரெண்ட். கிளஸ்டர் ஓக்ரா காய் நிறைய பக்கத்து நிறைய வரும். மிச்சது வந்துட்டு ஒன்னொன்னு இடவெளி விட்டு வரும். பட் ஹைபிரிட்ல நிறைய கிளஸ்டரா வரும், அது வேற. சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்பதான் நட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மாத்தி ஒவ்வொரு டைம் மாத்தி நடுறது. ஒரு சில மிளகாய்கள், ஒரு சில முள் கத்திரி ரகங்கள் வெவ்வேறு டயத்துல வெவ்வேறு டைம் காய்க்கும். பிடுங்கி அங்கங்க நட்டு விட்டுருந்தாங்க பாருங்க. நாத்தா போட்டு வச்சிருக்கிறேன்ல, இதுக்குன்னு தனியா நாத்து போடுறதுலாம் போக மாட்டேங்க. ஏன்னா அதை கவனிக்க இதை கவனிக்க தனித்தனியா பண்ண முடியாது. இந்த கீரைகள் அந்த ரகங்களுக்கு மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் கொஞ்சம் அமைச்சிருப்பேன், அங்கேயே நாத்தா போட்டு விட்டுருவேன். அந்த ஸ்ப்ரிங்க்லர்ல எப்படினாலும் லேசா அது இருக்கும், தண்ணி ஈரம், அதுல இருந்து அப்படி அப்படியே பிடிங்கி இங்கேயே நட்டுக்கிடுவேன்.
சோ அதனால ஏன் சூழலுக்கு ஏத்த மாதிரி நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இங்க வச்சு நம்ம பண்ண முடியாது, வீடு வேற பக்கம் இருக்குது, அங்க இருந்துதான் நான் கொண்டு வரோம்னா நீங்க இருக்கிற இடத்துல நாத்து போட்டு கொண்டு வந்து நீங்க நட்டுக்கலாம். டைம் பாத்துக்கோங்க, அடுத்த கிளாஸ் இருக்கு. டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லிருங்க. அதே மாதிரி புளிச்சக்கீரை, கோங்குரா, இது வந்து சிகப்பு பச்சை ரகம். ரகத்தை பத்தி கூட நம்ம தனியா அப்புறம் நம்ம நிறைய பேசுவோம். இங்க அமைப்புகளை மட்டும் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. சோ இது பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 4 இந்த 5 பாத்தி மட்டும் கீரைகளுக்காக. இதுல பொன்னாங்கண்ணில ஒரு 2 ரக பொன்னாங்கண்ணி நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பெட்ல எதுவும் போடல. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பூனேல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல பைனாப்பிள் ரகம் இங்க வச்சிருக்கிறேன். அன்னாச்சி பழம் முள்ளே இருக்காது. இப்ப இது பாத்தீங்கன்னா அந்த நுனி பகுதியை தான் முள்ளு இருக்கும், கீரையில முள்ளே இருக்காது. இந்த பைனாப்பிள் ரகத்துக்கு என்னன்னா வெயில்ல வந்து தண்ணி அதுக்கு மேல படணும். அதனாலதான் ஸ்பிரிங்லர் கீழே கொண்டு வந்துட்டேன். நான் நினைச்சேன் நான் உடனே இதை மாத்தி நான் அமைச்சுக்குவேன். இப்ப இங்க கீரை போடுறேன்னா நெக்ஸ்ட் இதுல கீரை நான் போடக்கூடாது, கீரைக்கு பதிலா வேற மாத்தணும். சிம்பிள் என்ன பண்ணுவேன், ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த போட்டு செட்டப் பண்ணிருக்கு இல்லையா, அப்படியே கலட்டுவேன், அதுல இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு இப்படியே மாத்தி அமைச்சுக்குவேன். இது சிங்கிளா நாமளே இந்த வேலையை வந்து செஞ்சுக்கலாம். சோ அந்த மாதிரி எளிமைப்படுத்திக்கணும் வேலைகளை. ஒரு பிளமரை கூட்டிட்டு வந்துதான் அந்த வேலையை செய்யணுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. பிளமரை கூப்பிட்டு தான் இந்த வேலை செய்யணும்னு நாமளே இதை வந்து பண்ணிக்கலாம், நாமளே இது மாத்திக்கலாம். இப்ப இந்த குச்சியில கட்டி இருக்குது, முடிஞ்சா நீங்க ஒரு கம்பி இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பி, அதை குத்தி விட்டு அதுல கட்டி நீங்க வச்சுக்கலாம். எனக்கு அன்னைக்கு அந்த கம்பி எதுவும் இல்ல, இந்த மூங்கில ஊனும் போது அதுல உடஞ்ச குச்சிகள் இருந்ததுனால அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இப்ப இந்த ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அங்க காய் நீளமா தொங்கக்கூடிய ரகங்கள் எல்லாம் அந்த மாதிரி செட்டப்ல கொண்டு போறோம். இதுல நீங்க நான் இந்த கோவக்கால நட்டுக்கிறேன். இந்த பாத்தீங்களா அங்க ஃபர்ஸ்ட் இதுல ஏத்தி விட்டுருக்கிறேன்னா கோவக்காய், அது வந்து இப்படி மேல படந்துக்கும். சோ அந்த மாதிரி இதை பண்ணிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா மல்ச்சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் மல்ச்சிங் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க விவசாயம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணணும், ஒண்ணு பெட் போடுறீங்க, மல்ச்சிங்க ஃபர்ஸ்டே போட்டுருங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இது நான் இந்த மாதிரி போட்டிருக்குறேன். மல்ச்சிங்க என்ன இலத்தல எல்லாமே ட்ரைஸ் யூஸ் பண்ணுங்க. காஞ்ச இலத்தலையவே போட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா பச்சையும் போடலாம், இன்னும் கொஞ்சம் டைம் இது பண்ணணும். நீங்க ட்ரையா அப்படி போட்டுருங்க. ஃபுல்லா என்ன உங்களுக்கு சுத்தி கிடைக்குதோ ஹெவியா போடுங்க. இதெல்லாம் பத்தாது. இது போட்டது என்னாச்சு, எல்லாமே மயில் பூரா தள்ளிடுச்சு. ஏன்னா இதுல இருக்கிற நெல்லு மணி இருக்கு பாத்தீங்களா, அதை சாப்பிடுறதுக்கு பூரா வந்து நான் இதை போட்டுறதுனால அதை சாப்பிடுறதுக்கு வந்து பூரா இழுத்து விட்டுரும். நான் அப்படியே வரும்போது ஒவ்வொரு டைம் இப்படி தூக்கி விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா இதை இன்னொரு செட்டப் பண்ணலாம். இந்த ரோப் வந்து கிடைக்குது, இந்த குச்சிக்கும் அந்த குச்சிக்கும் கிராஸா 2 3 பக்கம் இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள இப்படி பராது. ஆனா இப்படி நடந்து வந்து உள்ள நுழையிறது கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அது வர முடியல. அதனால ஆகாயத்துல பறந்து வந்துதான் இப்ப உள்ள இறங்குது. அப்போ இந்த செட்டப் இது மாதிரிலாம் நீங்க போடும்போது என்ன பண்ணிக்கலாம்னா குறுக்கும் நெடுக்கும் கயிறுகளையோ கம்பிகளையோ இல்ல சாரி கிளாத்த கூட கிழிச்சு கயிறு மாதிரி திரிச்சு அங்கங்க கட்டி விட்டுங்க. இந்த கம்பிக்கு கட்டுறது வந்து பெரிய விஷயம் இல்ல. இங்க ஒரு நாட் அங்க ஒரு நாட்டு அப்படி ரோப்ப ஊடால போட்டீங்கன்னா அது பயப்படும். கலரிங்கா ஒரு ரெட் கலர்ல சாரி இருக்குதா கிழிச்சு கட்டலாம், ஒரு நைலான் புடவை கிழிச்சு கூட அப்படி பண்ணி கட்டிக்கிட்டீங்கன்னா இப்படி பறந்து வந்து பண்றது மயிலோட பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும். மேக்சிமம் இந்த செட்டப்ல வர்றது இல்ல. இந்த நெல் இதை பார்த்துட்டே அது நிறைய வருதுன்னு இந்த டைம் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ இதுல மூடாக்கு பாத்தீங்கன்னா இப்படி மூடாக்கு அமைச்சிட்டு நீங்க நடவு பண்ணுங்க. ட்ரிப் லைன் நீங்க கொடுத்துருப்பீங்க, இது ஸ்பிரிங்லர்ல இருக்குது, ட்ரிப் லைன் கொடுத்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நடது அப்படின்னா இப்படி ஒதுக்கிட்டு நட்டு விட்டுருங்க. ஒண்ணுமே ஒதுக்கவே வேண்டாம், ஒத்த விதைய வர்றீங்களா அந்த அவ்வளவுதான். இப்படி எடுத்துக்கிட்டுலாம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் புதுசா போடுறவங்களுக்கு அப்படியே மெதுவா போடுற மாதிரி இருக்கும். பழகிட்டோம் அப்படின்னா இப்படியே விதையை எடுப்போம், இந்த அவ்வளவுதான், இப்படியே இவ்வளவுதான், இப்படி ஸ்பீடா போயிடலாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது வெண்டைக்காய் விதையை நடுறதுக்கு. லைனை பார்த்துட்டு நட்டுட்டு போயிடணும், முடிஞ்சிச்சு. நீங்க இன்னொரு மெத்தடு வளர்ந்ததுக்கு அப்புறம் மல்ச்சிங் பண்றது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செடி வளர்ந்ததுக்கு அப்புறம், அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் போட்டேன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம். ஏன்னா எல்லா விதமும் போட்டு இருக்கணும், இப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் போடும்போது செடியை சுத்தி போட்டு விட்டுட்டே போகலாம். சோ அந்த மாதிரி பண்றது. இப்படி போடும்போது ஆல்ரெடி நல்ல ஒரு மக்கிய சூழல்ல இருக்கும்,
நிறைய வந்து கரையான் பிடிச்சிருக்கும். இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயே நிறைய இருந்தது. ஸ்ப்ரிங்க்லர் போடும்போது அப்படியே கரையான் இது வந்து கீழே இறங்கிருச்சு. அந்த பாருங்க இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கரையான் பிடிச்சிருக்கும். இந்த செடி வந்து அந்த இதெல்லாமே புல்லுகள் கரையான் பிடிச்சிருக்கும். கரையான் மண்ணு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், மிருதுவா. கரையான் எப்பவுமே அது ஏதோ தப்பு செய்து நம்மளுக்கு கெடுதல் செய்து நினைக்கிறோம். கரையான் நல்லதுதான் செய்யுது. டெட் செல்ஸை மட்டும்தான் அது வந்து சாப்பிடுது. அப்ப அது இருக்குது ஏதோ செடியில எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா செடியில ஆல்ரெடி வேற பாதிப்பு இருக்கு. நம்ம சிம்டம்ஸையே பிரச்சனையா நினைச்சுக்கிறோம். சிம்டம்ஸ் பிரச்சனை கிடையாது. அந்த சிம்டம்ஸ் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னு திங்க் பண்ணணும். அப்ப அங்க ஒரு புழுவோ இல்ல அந்த ரூட் அந்த ஸ்டெம்ல டெட் செல்ஸ் பாதிப்பு ஏற்பட்டதோ இருக்குதுங்கிறத நம்ம கவனிச்சோம்னாலே போதும். அதை நம்ம கவனிக்காம சிம்டம்ஸவே பிரச்சனையா எடுத்துடுறோம். ஸோ அதோடைய ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம கவனமா இருக்கணும் அதுல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கனாலே ஓகே. இப்போ இந்த கீரை பாத்தீங்கன்னா நிறைய கேட்பாங்க, என்னங்க வளர்ச்சி குன்றி போயிருக்குதா, அங்க ஒரு மாதிரி இருக்கு இங்க ஒரு மாதிரி இருக்குதுன்னு. நான் என்ன பண்ணிருப்பேன் சொல்லுங்க பாக்கலாம். காலகட்டத்துல விதைச்சிருப்பீங்க. அடுத்த வாரம் இந்த கொஞ்சம் என்ன பண்ணுவேன், இது ஃபுல்லா இந்த பெட் இந்த கீரைக்கு தான் ஃபிக்ஸ்டு. அப்போ எனக்கு ரெகுலரா இது வேணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சிவப்பு கீரை ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு பிடிச்சதைத்தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இங்க வளர்ப்பேன். அப்ப அது என்ன பண்றது, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அதை தூவி விட்டு அந்த பரண்டி ஒரு கம்பி மாதிரி இருக்குல்ல அது ஒண்ணு வாங்கி நீங்களே செஞ்சுக்கலாம். இப்ப அதுவே விக்கிறாங்க, 100 ரூபாய் தான் அது. நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு சீடை விட்டுட்டு கிளறி விட்டுருங்க. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்சம் போடுவேன். அடுத்த 4 நாள் அடுத்த வாரம் வருவேன். அப்படி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல என் ஹார்வெஸ்டிங் நடக்கும். பட் ரெகுலரா கிடைக்கும். இதே இது நான் முழுசா போட்டு விட்டுட்டு நான் அதை ஃபுல்லா கமர்ஷியல் கொண்டு போறதுங்க அப்படி பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி இல்ல, எனக்கு போக விதைக்கு வருதா போ, என் உழைப்புக்கு மட்டும்தான், அவ்வளவுதான். ஏன்னா இதை கொண்டு போய் நான் மார்க்கெட்ல விக்கிறதுனாலும் எனக்கு ஒரு ஆள் வேணும். சும்மா ஆள் போட முடியுமா, கொடுக்கணும். எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ், நான் அந்த ஒர்க்கை பார்க்கணும். எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே நான் கோஆர்டினேட் பண்ணி தான் கொண்டு வரணும், பேலன்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும். அப்போ இப்படி பண்ணிக்கிடுவேன். இங்க வந்துட்டு போவேன் இல்லையா, அப்ப நான் இங்க இருந்து வந்துட்டு திருப்பூருக்கு போறேன்னா அங்க 4 ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறாங்க. அவங்க கேட்பாங்க, நான் வெளியில வாங்கினா காசு கொடுத்து ஓன்ட்ட வாங்கிக்கிறேன், என்கிட்ட இங்க எக்ஸஸ் இருக்கா எனக்கு போக, நான் வந்துட்டு போகும்போதெல்லாம் எடுத்துட்டு போவேன். அதை சேல்ஸ் பண்றது மூலியமா என் டிராவல் எக்ஸ்பென்சஸ் பூர்த்தி பண்ணிக்கிறேன். அதுக்கு காசு வேணும்ல. அப்போ பெருசா இது பண்ணல, நான் எங்கேயும் நட்டமாகல. அது பெனிஃபிட் எனக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா என் உணவுக்காக செலவு பண்ற எவ்வளவு காசு, நல்ல உணவை சாப்பிடுறேன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இல்லாம இருக்குது. சோ அதுவே எனக்கு ஒரு வருமானம் தானே. சோ இது ஒரு விதமான பொருளாதாரங்க எனக்கு. இது ஒரு விதமான வாழ்வியல் முறை, அதுக்கான பொருளாதாரம் இப்படி ஈட்டிக்க முடியும். நீங்க நிறைய கொஞ்சம் கொண்டு போறீங்களா, வித்துக்கலாம். உங்களுக்கு இங்க யாராவது பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா, ஃபுல்லா ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி நல்லா கவனிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி போய் வித்துட்டு வந்து இது பண்ணாலும் அந்த காசை நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்க. எனக்கும் ஆசைதான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆளே கிடைக்காதவங்க என்ன மாதிரி. சோ அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம டிசைட் பண்ணணும்னு சொல்றேன், நம்மளுடைய உணவு காட்டை உருவாக்குறது. இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த புடிச்ச கையில நிறைய ரகங்கள் இருக்கு. எங்க கிட்ட வந்து ஒரு 7-8 ரகம் இருக்குது. இதுல சட்டி மாதிரி வரக்கூடிய ரகமும் இருக்கு, இந்த மாதிரி கூம்பு வடிவத்துல சகப்புல ஸ்ட்ரைப் வர்றது, இதே பர்கண்டி கலர்ல வரக்கூடிய இந்த காய் தான், இந்த மாதிரி ரகம் இருக்கு. இதோடைய தொலியை எடுத்து நீங்க ஜூஸ் போடலாம், நிறைய பண்ணலாம். ஊறுகாய் மொத்தம் வந்து இந்த புளிச்சக்கீரையை வச்சு 100க்கும் மேல வேல்யூட வந்து பண்ணலாம். நார்த்ல நிறைய அது வந்து பண்றது உண்டுங்க, நார்த் பார்ட் ஆஃப் இந்தியால. சோ இதுல நிறைய கீரைகள் இருக்கும். பசலை கீரை, இது சிலோன் பசலை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 500 வகையான ரகங்கள் இங்க இருக்குதுங்க. நிறைய நீங்க பார்த்தோம்னா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. ஆனா நீங்க ஜஸ்ட் இப்படி பாத்தீங்கன்னா அந்த கீரை இருக்கு, அது இருக்கு, அப்படித்தான் நீங்க பார்க்க முடியும். நான் சொன்னேன்னா கவுண்டிங்ல வரும். வெண்டைக்காயில பல ரகங்கள் இருக்குது, கீரையில பல ரகங்கள் இருக்குது, அதே மாதிரி பாவக்கால பல ரகங்கள் இருக்குது, மூலிகைகள் நிறைய இருக்குது, பழ மரங்கள் நிறைய வச்சிருக்கிறேன், பூக்கள், மலர்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு கலர்ல அந்த அங்க பாத்துட்டு ஒரு டிசம்பர் ஃபிளவர் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. இது பக்கா நாட்டு புதினா. இப்ப நீங்க நல்லா டச் பண்ணிட்டீங்களோ பரவாயில்ல, இல்ல டச் பண்றதுனால ஒண்ணும் இல்ல. எதுக்குன்னா இப்படி லைட்டா இப்படி மட்டும் பண்ணுங்க, ஸ்மெல் பண்ணுங்க, தொட்டு இந்த அது
லைட்டா தான் டச் பண்றீங்க, ரொம்ப டச் பண்ண வேண்டாம். அப்போ எல்லா புதினாலும் இப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நல்லா பிடிச்சு வச்சு வேணா ஸ்மெல் வரும். இது பக்கா நாட்டு புதினாங்க. இதுல ஃப்ளவர்ஸ் வந்து சீடு எடுக்க முடியும். நாட்டு புதினால மட்டும்தான் அது உண்டு. சோ அப்படி டச் பண்ணாலே வருது. ஒண்ணு இல்லைங்க, நான் அப்படி உரசிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேலேயே இந்த புதினா வாடை அடிக்கும். அப்போ வந்து அப்போ இதுல வந்து ரன்னர்ஸ் இப்படி சைட்ல போய் நிறைய வரும். இங்க பாத்தீங்களா போகுதுங்களா அந்த ரன்னர்ஸ், தெரியுதா? அப்போ இந்த பொலவெழுப்பு தன்மை நான் சொன்னேன் இல்லையா, அந்த கரையானது மல்ச்சிங்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்களா? மண்ணு பொலவெழுப்பு தன்மை. இப்படி குனிஞ்சிங்கனாலே எப்படி வாசனை அடிக்குது இல்லையா? ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு புதினா. அப்போ இந்த ரன்னர்ஸ் போய் போய் நிறைய வரும். இங்க பாத்தீங்களா இப்படி வரும். சோ இது வந்து இந்த நாட்டு புதினா நம்ம கட்டிங் வைக்கிறது இந்த ரன்னர்ஸ் மூலியமாகவோ ப்ரொபகேட் ஆகும். சீடு இதுல வரும். நல்லா முதிர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து சீடு வரும். ஃப்ளவர்ஸ் வந்து இதுல இருந்து நம்ம சீடும் எடுத்துக்க முடியும். டச் பண்ணி எல்லாருமே ஸ்மெல் வருதுங்களா? யாராவது தொட்டுட்டு கையை அப்படி வச்சீங்கனாலே, இப்போ நீங்க டச் பண்ணிட்டீங்க, இப்பவும் கூட நீங்க பாக்கலாம், டச் பண்ணிட்டு அந்த வாசனை இருக்கும், ரொம்ப நேரமா இருக்கும். சோ அப்போ நம்ம ஒரு உணவு கடை உருவாக்குறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைங்கிற லிஸ்ட் பண்ணி நமக்கு தேவையானதை நம்ம வைக்கணும். இப்ப இது பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. தென்னை மரமும் எனக்கு இருக்குது, பனைமரம் நான் நட்டேன். இந்த பனைமரம் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து விழுகிறத எடுத்து இதை உருவாக்கும் முன்னாடியே நான் அதை வச்சுட்டேன். அதே மாதிரி வாழை இருக்கும், இந்த பண்ணைக்குட்டை பிளஸ் மூங்கில் இருக்கும். இங்க ஒரு மூங்கில் அந்த லாஸ்ட்ல இப்பதான் நட்டுருக்கிறேன், இது முன்னாடி வச்சுட்டேன். இப்போ அது வந்து வச்சிருக்கேன். கல் மூங்கில் அந்த பக்கம் இருக்கு. இப்ப ஃபியூச்சர்ல இந்த மூங்கில் இருக்கு இல்லையா, இது இன்னைக்கு நான் வாங்கிட்டேன். இது செலவு நம்ம போட்டு வாங்குறோம். எனக்கு 65 ரூபா வந்துச்சுங்க. ஆனா நிறைய பக்கம் 100 ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. சீப்பா கிடைச்சதை பார்த்து தேடி வாங்கினேன். கொஞ்சம் என்ன என் உழைப்பு தான் அங்க இதாகுமே தவிர எக்ஸ்பென்ஸ் நான் குறைச்சிக்க முடியும். அப்படி பண்ணிக்கிட்டேன். இந்த நெட்டு பாத்தீங்கன்னா மீன் அங்க கடலோர பகுதிகளில் இருக்கிற அவங்க கிட்ட இருந்து பழைய மீன் வலைய வாங்கிதான் கட்டிக்கிட்டாச்சு. இப்போ இது ஒரு 6-7 வருஷத்துக்கு இது தாங்குங்க. ஆனா ஏன்னா அது கொஞ்சம் மேல நீட்டி விட்டுருக்கனா, கீழே கரையான் பிடிச்சு அடி பிடிச்சா கூட கீழே இறக்கிக்கலாம். இன்னும் கூட ஹைட்டை வந்து இது பண்ணிக்கலாம். இவ்வளவு ஹைட் தேவையில்லை, நான் கொஞ்சம் ஹைட்டா தான் போட்டிருக்குது. சோ அப்ப அந்த மேல இருக்கிற நீட்டிட்டு இருக்கலாம், கொஞ்சம் நல்லா இறக்கிக்க முடியும். கீழே இறக்கிக்கோங்க. அந்த பெட்ல மட்டும் யாருமே மிதிக்க வேண்டாம். அப்போ இந்த பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் நாளைக்கு ஏதோ பிரச்சனை ஆனா கூட எனக்கு நாங்க இருக்கிற மூங்கிலை வெட்டி நான் கோலை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கான கட்டமைப்பை முன்கூட்டியே நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபியூச்சர்ல ஆகும் 5 வருஷம்னா அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சிடும். அங்க இருக்கிற மூங்கிலும் இங்க இருக்கிற மூங்கில் அந்த பக்கம் சிலது வச்சிருக்கிறேன். சோ வெட்டி நான் ஏதாவது ஒரு பழுதாயிருச்சுன்னா பண்ணிக்க முடியும். அப்போ அந்த சூழலையும் நம்ம உருவாக்கி வைக்கணும். ஒரு ஃபுட் ஃபாரஸ்ட்னா அப்படித்தான். அப்ப இதெல்லாம் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா வாங்க, ஒரு 2-3 இயர்ஸ் வச்சு பாருங்க. அந்த மரக்கண்ணுகள் பழக்கண்ணுகள் எல்லாம் நீங்க இதுல பாக்கலாம், காய் காய்ச்சி நீங்க வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஏன் மண்ணு ஃபுல்லா கீழே எடுத்து விட்டுரும். ஆனா நான் இங்க அமைச்சிருக்கிறேன்னா ஃபிளட் இரிகேட் முன்ன பண்ணிருந்தேன். அதுக்கான பைப்பு தான் இது. அந்த பைப்பை நான் எடுக்கல. அதுக்கான பைப் இது. இந்த வடிவமைப்புக்காக இதை நம்ம பண்ணிட்டோம். ஏன் நிலத்துக்கு இது தேவைப்படாது. அப்போ நிலத்துக்கு நில வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. எல்லாமே எனக்கு பூமியில இறங்கிடுங்க, நிக்கவே நிக்காது. சோ அந்த மண் அமைப்பு இப்ப இது மாதிரி எல்லாம் பண்ணணும்னா இங்க ஒரு பைப்பு போட்டு அங்கேயும் ஒரு பைப்பு போட்டு இங்க கொண்டு வரணும். ட்ரென்ச் நெம்பி அதோடைய எக்ஸஸ் வாட்டர் தான் இங்க வரணும். அப்படி பண்ணணும். அப்போ மழை ஓடுது பாத்தீங்களா, மழை ஓடும்போது கவனிக்கணும். தண்ணி மழை பெய்யும் போது கவனிச்சு அந்த வாட்டம் எங்க போய் நிக்குதோ அங்கதான் ட்ரென்ச் எடுக்கணும். அந்த இந்த பண்ணைக்குட்டை எடுக்கணும். அப்பதான் சீக்கிரமா உருண்டோய் அங்க போய் நிக்கும் இல்லைங்களா? தண்ணி வந்து ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம நிலத்துக்கு பயன்படுத்தலாம். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கொடி வகைகள், இது பூராமே பழ வகைகள். இதுல பாத்தீங்கன்னா இந்த முருங்கையெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான முருங்கைங்க. காட்டு முருங்கைன்பாங்க, முறுக்கு முருங்கைன்பாங்க. இது எத்தியோப்பியால இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நண்பர்கிட்ட இருந்து நாங்க வாங்கிட்டு வந்து நட்டது. விதை மூலியமா நான் உருவாக்கி இருக்கிறேன். இதை என்னோட வீட்டு தோட்டத்துல இதுல மேக்சிமம் கண்ணுகள் வீட்டு தோட்டத்துல உருவாக்கி விதையில போட்டு நடுவேன். ஒவ்வொரு டைமும் டிராவல் ஆகும் போதெல்லாம் பெரிய கட்டப்பையை தூக்கிட்டே வருவேன் பஸ்ல. அதுல போற கண்ணுகள், அதனால நீங்க ஓரத்துல இருக்க மரக்கண்ணுகளா இருக்கட்டும், சுத்தி இருக்கிற மரக்கண்ணுகளா இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குரோத்ல இருக்கும். என்ன மெயின் காரணம்னா வெவ்வேறு காலகட்டங்களை நட்டிருப்பேன். ஒவ்வொரு டைம் வரும்போதெல்லாம் வளர்த்து கொண்டு வந்து நடுறது உண்டு. சோ இதுல பாத்தீங்கன்னா எல்லா ரகங்கள் இருக்கும். சுத்தி உயிர்வேலிகளாக மல்ச்சிங் பண்றதுக்கெல்லாம் நட்டிருக்கிறேன். இல்ல அது கோகோ பிளான்ட் கிடையாது, அது டிம்பர் மரங்கள் தான். அது முன்ன சும்மா வச்சு விட்டது வேலிகளுக்காக, நான் அதை வந்து வச்சு விட்டுட்டேன். சரி அப்படி போலாங்களா? அப்ப அந்த ரூட் நல்லா போகும்போது மண்ணு சரியாம இருக்கிறதுக்காக வெட்டி வேர் வச்சிருக்கு.
முருங்கை பாத்தீங்கன்னா இங்க ஒரு 5 வகை கரும்பு முருங்கை எல்லா பக்கமும் இருக்கும். அதே மாதிரி யாழ்ப்பாண முருங்கை, அந்த எத்தியோப்பியா அந்த முருங்கை, செம்முருங்கை, காய் சகப்பா வரும் இல்லையா அந்த செம்முருங்கை வெரைட்டி, இந்த மாதிரி முருங்கை ரகங்கள் எல்லாம் இங்க இருக்குங்க. பாதுகாத்து கொண்டுட்டு வரணும். இங்க வந்து கல்யாண முருங்கை எல்லாமே. இந்த பாருங்க, அந்த பருத்தி செடியை வெட்டி விட்டு கூட தளைஞ்சிட்டு வந்துருது. 30 ஃபீட்டுக்கு மேல வந்துருச்சுங்க. அவ்வளவு ஹைட்டுக்கு போயிடுச்சு. சாரி 30 ஃபீட்டுங்கிற 10 ஃபீட்டுக்கு மேல 10 ஃபீட்டுக்கு மேல போயிடுச்சு. வெட்டி விட்டு திரும்பவும் தளிக்குது. இந்த பாருங்க, சுத்தி கிளைடிசெரியா அந்த மாதிரிலாம் வச்சுக்கும் போது வெட்டி அதெல்லாம் நம்ம மல்ச்சிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எது செடிங்கா? அது பிள்ளை வளர்த்தின்பாங்க. இன்னொன்னு வந்து துளசி இல்ல, சீர்பச்சில, சீர்பச்சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு சீர் அடிச்சிருப்பாங்க தெரியுங்களா? அது வட்டார வழக்கு, வில்லேஜ் பகுதிகளில் சொல்லுவாங்க. இந்த இலை ஸ்மெல் பாத்தீங்கன்னா நாத்து அடிக்கும். தோலை அரைக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதே மாதிரிதான் இதுல வந்து வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நாய் துளசி இல்ல, இது பாருங்க கிருஷ்ண துளசியா, நீங்க கண்டுபிடிங்க. திருநீற்று பச்சிலை, அதுல பல ரகங்கள். வாங்க அப்படியே சுத்திட்டு போயிடலாமா? இங்க பாருங்க, இங்க வெண்டை ரகத்தை நீங்க பார்க்க முடியாம போயிடுச்சு. அப்படியே பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டங்கள்ல நட்டிருப்போம் இந்த செடிகள் எல்லாமே. இங்க பாருங்க, நான் சொல்லுவேன் இல்லையா, மண்ணை வளமா வைங்க. இதுலயும் நிறைய வளம் இல்லாம இருக்குதுங்க. இதுலயும் அப்படியே நல்ல பக்கா வளமெல்லாம் கிடையாது. ஆனால் பிரச்சனை இல்லாத அளவுக்கு வளம் இருக்குதுங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, அந்த அளவுக்கு வளமும் இருக்குது. இப்ப இந்த செடியெல்லாம் பாருங்க, நிறைய பிரான்சஸோட வரும் பாருங்க. வெறும் மல்ச்சிங் தான். மல்ச்சிங் போட்டதுல இது வெவ்வேறு டைத்துல நான் நட்டிருப்பேன். செடிகள் நட்டது வெவ்வேறு டயங்கள்ல நட்டிருக்கும். இடையில இப்போ இந்த செடி வளர்ந்துட்டு இருக்கும், வேணுங்கிற கூட நடுவில் ஒரு விதைய வைப்பேன். அங்க ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அங்க வச்சிருவேன். சோ அந்த மாதிரி சூழல்னால ஒரு வித்தியாசமா இருக்கும். வளர்ச்சிகள் எல்லாத்துலயுமே மாத்தி இருக்கும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த வெண்டை ஒரு வகையான மைல்டு சொன வெண்டை. முள்ளு வெண்டைன்னு ஒண்ணு இருக்கு, அது நல்லா குத்தும். இதுல சொன இருக்கும், மைல்டா இருக்கும். டச் பண்ணீங்களா தெரியும். நிறைய பிரான்சஸ் வரும். இதுவும் அதே மாதிரி வேற டைத்துல. இந்த மல்ச்சிங் மட்டும் தாங்க, எந்த தெளிப்புமே கொடுக்கல. இந்த மாதிரி வந்திருக்குது. தண்ணிக்கு மட்டும் சுவிட்ச போட்டா ட்ரிப்ல அது பாட்டுக்கு பாயுது. இன்னைக்கு நான் பெருசா செலவு இல்லையே, வருவேன் ஏதோ பெரிய செடி ரொம்ப பெருசா முளைச்சிருச்சா அப்படியே கை போற போக்குல அதுன்னு செஞ்சுக்கிட்டேன்னு ஒரு டயத்தை ஒதுக்கலாம் என்னால முடியாது. எனக்கு இருக்க சூழல்ல இப்படி புடுங்குவேன், அப்படியே போட்டுருவேன் அதுல, அவ்வளவுதான். சோ இங்க ஓர்வித்து தாவரத்தினுடைய கழிவுகள், ஈர்வித்து தாவரத்தினுடைய கழிவுகள் ரெண்டுமே எனக்கு கிடைக்கும். ஏன்னா புல்லும் இருக்குது, இலத்தலைகளும் இங்க களைகளாகவே இருக்குது. அப்படி போட்டாலே நமக்கு போதுமானதுங்க. இப்ப இந்த ஓரத்துல பூராமே சட்டி கிழங்கு நட்டுக்கிறீங்க. எலபண்ட் ஃபுட், அந்த சட்டி கிழங்குன்னா சட்டி கருணை சொல்லுவாங்கல்ல, சட்டி கருணை. இப்ப இதுல பலா அதெல்லாமே வச்சிருப்பேன். மாங்காய் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். சக்கரவள்ளி கிழங்குகளும் இங்க நிறைய ரகங்கள் இருக்கும். இதுல எல்லாம் இந்த கிழங்குகள் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கார்னர்லயும் ஒரு மூங்கில் வச்சாலையும் அதுங்க மூங்கில் இருக்கு. துவரைகள் தேவைக்கு எனக்கு ஏத்த மாதிரி நான் அப்பப்போ வச்சுக்கிறதுங்க. இங்கேயும் அந்த அன்னாச்சி பழமும் இங்க வச்சிருப்பேன். இதுல சாத்துக்குடியில இருந்து, எலுமிச்சம்பழத்துல இருந்து, கொழும்புச்சை, எலுமிச்சை, கடாரங்க எல்லாமே இருக்கு. இது வந்துட்டு என்னன்னா ஏர் லேயரிங் எடுத்துட்டு வந்திருக்கு. சோ பெரிய பிளான்ட்ல இருந்து ஏர் லேயரிங் பண்ணி எடுத்தா ஆமா ஆமாங்க, எடுத்து விடணும். இது சக்கரவள்ளி கிழங்கு, அதுவும் சக்கரவள்ளி கிழங்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு 10 வகையான சக்கரவள்ளி கிழங்கு இதுக்குள்ள இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை, இந்த காஞ்சதுக்கு அப்புறம் போடுவாங்க தெரியுங்களா பிரியாணி லீஃப், அந்த லீஃப். இது காஞ்சதுன்னா நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு. இதுதான் ஆல் ஸ்பைஸ் பிளான்ட். ஆல் ஸ்பைஸ் பிளான்ட் அதுங்க. இந்த இருக்கு பாருங்களா, அதுதான் ஆல் ஸ்பைஸ். இதான் பிரிஞ்சி. ஆமாங்க, அங்க அந்த அந்த புளிக்குள்ள கிழங்கு இருக்குது. இந்த பாருங்க, இந்த முளைச்சிட்டு வரும். இந்த இப்பதான் முளைச்சிருக்குது. இதுல வந்து கருணை கிழங்கும் பிடிக்கருணையும் சட்டி கருணையும் இருக்குங்க. அந்த பக்கமா வந்து எடுக்கலாம், இருங்குவாரு. இதுவும் பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தான். அது நல்லா மணக்கும். இந்த இது பாரு, இதுதான் இந்த பிரியாணி லீஃப். அங்க இருக்கு பாரு, அந்த 3வது சர்வ சுகந்தி. இது சர்வ சுகந்தி.
ஆல் ஸ்பைஸ்னு சொல்லுவாங்க, சர்வ சுகுதின்பாங்க. அந்த பக்கம் இருக்கிறது தான் அந்த பிரியாணி ஸ்மெல் வருது. இப்போ வந்து பாரு, இது வேற. சக்கரவள்ளி கிழங்கு தான். அது பப்பாளி. பப்பாளியிலே ஒரு 4 ரகம் இருக்குங்க உள்ள. இந்த இத செண்பக பூவு. இந்த பூ வந்திருக்குங்களா? நிறைய இருக்குதுங்க. நல்ல டார்க் கலரும் இருக்குது, ஒயிட். சரி சரிங்க. இங்க வந்து சவுக்குல இருந்து இந்த லைன் ஃபுல்லா டிம்பர் மரங்கள். ஃபியூச்சர்ல இங்க எதுக்கோ நமக்கு தேவைனாலுமே டிம்பர் மரங்கள் கிடைக்கும். இங்க டிம்பர் மரமும் இருக்குது, பழமரங்கள் இருக்குது, பனை இருக்குது, நமக்கு இது தென்னை இருக்கு, கொடி வகைகள் எல்லாம் இருக்கு, மலர்கள் இருக்கும், கிழங்குகள் இருக்குது, வேர்கள் இருக்குது, மூலிகைகள் இருக்குது, கீரை வகைகள் இருக்குது, காய் ரகங்கள் எல்லாம் இருக்கு, கொடி ரகங்கள், இந்த மாதிரி எல்லாமே உள்ள இருக்கிற மாதிரி இருக்குங்க. எப்படி இவ்வளவு குட்டியில பூவே இதுக்கா லேயரிங் பண்றாங்கல்ல, லேயரிங் பண்ணி எடுத்து போடுறாங்க இல்லையா? பெரிய மரங்கள்ல இருந்து எடுக்கும் போது அந்த ஸ்டெம் நம்ம வச்சு வரும்போது சீக்கிரமா பூக்கும்க்கா. பூ வந்துரும். இப்போ இன்னொரு டெக்னிக் யோசிச்சுக்கோங்க. கிராஃப்டிங்ல யாருக்கு எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கோ, நான் நிறைய பண்ணிருக்கிறேன். ஒரே ரகத்துல முருங்கைக்காய் ஒட்டு கட்டி அந்த செடியில இருந்து 2-3 ரகங்களை வந்து காய்கறிகளை வந்து கொண்டு வர முடியும். மாமரத்துக்கு பண்ற மாதிரி. மாமரத்துக்கு பண்ற மாதிரி முருங்கையை பயன்படுத்தி நம்ம வந்து கொடி ரகத்தை ஒட்டுக்கட்ட முடியுங்க அதுல.